ஒளிபரப்ப உதவுபவர்கள் சகோதரி மேரி கோமதி குடும்பத்தினர், திரு எஸ். அலோசியஸ் தைரியநாதன், ஜே. ஆண்டனி மேரி அலோசியஸ் தைரியநாதன் 3ஆம் மாதம் நினைவஞ்சலி இவர்களின் ஆன்ம இளைப்பாற்றிக்காக வேண்டி. தந்தை மகன் தூயாவையாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. பட்ட காலிலே படும் கெட்ட குடியே கெடும் என்கின்ற பழமொழிக்கு ஏற்ப துன்பத்தை நாம் தேடிச் செல்ல வேண்டிய தேவையில்லை. மாறாக பல நேரங்களில் துன்பம் நம்மை தேடி வருகிறது. அதுவும் குறிப்பாக நாம் செய்த நன்மைக்கு பரிசாக நமக்கு தீமையே விளைகின்றது. இன்றைய முதல் வாசகத்திலே இஸ்ரேல் மக்களுடைய பாவங்களுக்காக எரேமியா இறைவாக்கினர் துன்பப்பட வேண்டியிருந்தது. இருந்தாலும் அந்த தற்காலிக துன்பத்தை ஏற்று இறைவன் தனக்கு நீதி வழங்குவார் என்கின்ற நம்பிக்கையோடு இறைவாக்கினர் வாழ்ந்தார். தம்மை நம்பினோரை ஒருபோதும் இறைவன் கைவிடுவதில்லை. இறைவனிலே நாம் முழுமையான நம்பிக்கை கொள்ள தவறியமைக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எங்களை தந்தையோடும் எல்லா மக்களோடும் ஒப்புரவாக்க வந்த ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எங்கள் பாவங்களுக்காக பலியான கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். எங்களுக்காக தந்தையிடமென்றும் பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்மால் அன்றி நாங்கள் உமக்கு மகிழ்ச்சி அளிக்க முடியாது. எங்கள் இதயங்களை வழிநடத்த நீர் அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தினார், நானும் புரிந்து கொண்டேன். பின்னர் நீர் அவர்களின் செயல்களை எனக்கு காட்டினீர். வெட்டுவதற்கு கொண்டு செல்லப்படும் சாந்தமான செம்மறி போல் இருந்தேன். அவர்கள் எனக்கு எதிராய், மரத்தை பழத்தோடு அழிப்போம், வாழ்வோரின் நாட்டிலிருந்து அவனை அகற்றிவிடுவோம், அவன் பெயர் மறக்கப்படட்டும் என்று சொல்லி சதி திட்டம் தீட்டியதை நான் அறியாதிருந்தேன். படைகளின் ஆண்டவரே, நீர் நேர்மையோடு தீர்ப்பிடுபவர், உள்ளுணர்வுகளையும் இதய சிந்தனைகளையும் சோதித்தறிபவர். நீர் அவர்களை பழிவாங்குவதை நான் காண வேண்டும், ஏனெனில் என் வழக்கை உம்மிடம் எடுத்துரைத்துள்ளேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே, உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்தேன். ஆண்டவரே, உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்தேன். என் கடவுளாகிய ஆண்டவரே, உம்மிடம் அடைக்கலம் புகுந்தேன். என்னை துரத்துவோர் அனைவரிடமிருந்தும் என்னை காப்பாற்றி தப்புவியும். இல்லையெனில் என் எதிரிகள் சிங்கம் போல என்னை பீறி கிழித்து போடுவார்கள். விடுவிப்போர் எவரும் இரார். பல்லவி. ஆண்டவரே, உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்தேன். ஆண்டவரே, என் நேர்மைக்கும் வாய்மைக்கும் ஏற்ப எனக்கு தீர்ப்பளியும். பொல்லாரின் தீமையை முடிவுக்கு கொண்டு வாரும், நல்லாரை நிலைநிறுத்தும். நீர் எண்ணங்களையும் விருப்பங்களையும் கண்டறிபவர், நீதி அருளும் கடவுள். பல்லவி. ஆண்டவரே, உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்தேன். தம்முரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும்
அழியாமல் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அழிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. பிரிவு 7 வசனங்கள் 40 முதல் 53 வரை. யூதர்களின் திருவிழா கூட்டத்தில் சிலர் இயேசுவின் வார்த்தைகளை கேட்டு, வரவேண்டிய இறைவாக்கினர் உண்மையில் இவரே என்றனர். வேறு சிலர், மெஸ்ஸியா இவரே என்றனர். மற்றும் சிலர், கலிலேயாவிலிருந்தா மெஸ்ஸியா வருவார்? தாவீதின் மரபிலிருந்தும் அவர் குடியிருந்த பெத்லகேம் ஊரிலிருந்தும் மெஸ்ஸியா வருவார் என்றல்லவா மறைநூல் கூறுகிறது என்றனர். இப்படி அவரை குறித்து மக்களிடையே பிளவு ஏற்பட்டது. சிலர் அவரை பிடிக்க விரும்பினர், ஆனால் யாரும் அவரை தொடவில்லை. தலைமை குருக்களும் பரிசேயர்களும் அனுப்பியிருந்த காவலர்கள் அவரிடம் திரும்பி வந்தார்கள். அவர்கள் காவலர்களிடம், ஏன் அவனை பிடித்து கொண்டு வரவில்லை என்று கேட்டார்கள். காவலர் மறுமொழியாக, அவரை போல எவரும் என்றுமே பேசியதில்லை என்றனர். பரிசேயர் அவர்களை பார்த்து, நீங்களும் ஏமாந்து போனீர்களோ? தலைவர்களிலாவது பரிசேயரிலாவது அவரை நம்புவோர் யாராவது உண்டா? இம்மக்கள் கூட்டத்துக்கு திருச்சட்டம் தெரியாது, இவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்றனர். அங்கிருந்த பரிசேயருள் ஒருவர் நிக்கதேம். அவரே முன்பு ஒரு நாள் இயேசுவிடம் வந்தவர். அவர் அவர்களிடம், ஒருவரது வாக்குமூலத்தை கேளாது, அவர் என்ன செய்தார் என்று அறியாது ஒருவருக்கு தீர்ப்பளிப்பது நமது சட்டப்படி முறையாகுமா என்று கேட்டார். அவர்கள் மறுமொழியாக, நீரும் கலிலேயரா என்ன? மறைநூலை துருவி ஆய்ந்து பாரும். அப்போது கலிலேயாவிலிருந்து இறைவாக்கினர் யாரும் தோன்றுவதில்லை என்பதை அறிந்து கொள்வீர் என்றார்கள். அவர்கள் ஒவ்வொருவரும் அவரவர் வீட்டுக்கு சென்றார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். பல ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு பழங்குடி இனத்தை சார்ந்த ஒருவர் ஒரு பெரிய நகருக்கு அழைத்து செல்லப்பட்டார். அந்த நகரிலே அவர் பார்த்தது அனைத்தும் அவரை வியப்பில் ஆச்சரியத்தில் ஆழ்த்தின. தன் சொந்த ஊருக்கு திரும்பியவர் மற்றவர்களை பார்த்து ஒவ்வொரு நாளும் தான் அந்த நகரத்திலே பார்த்தவற்றை பற்றி பேசினார். வானளாவ உயர்ந்து நின்ற கட்டடங்களை அடுக்கி வைக்கப்பட்ட வீடுகள் என்று சொன்னார். பேருந்துகளை நகர்ந்து செல்லக்கூடிய வீடுகள் என்று அந்த ஊர் மக்களுக்கு சொன்னார். இதையெல்லாம் அவர் விவரித்த பொழுது அந்த ஊர் மக்கள் அவரை சந்தேகத்தோடு பார்த்தார்கள். எனவே அவர் சொன்னதெல்லாம் பொய் என்ற கருத்து அந்த ஊர் மக்களிடையே நிலவியது. எனவே அவருக்கு அவர்கள் கொடுத்த பட்ட பெயர் பொய் சொல்பவர். வாழ்க்கையில் மட்டுமல்ல, அவரை புதைத்த கல்லறையிலும் கூட அவரது பெயருக்கு பதிலாக பொய் சொல்பவர் என்கின்ற பட்ட பெயர் பொறிக்கப்பட்டது. அன்புக்குரியவர்களே, விவிலியத்திலே நாம் பல இறைவாக்கினர்களை பார்க்கிறோம். இன்றைய வாசகம் எரேமியா இறைவாக்கினர் நூலில் எடுக்கப்பட்ட ஒரு வாசகம். அவருடைய கதையும் எல்லா இறைவாக்கினர்களைப் போலவே இருந்தது. அவர்கள் உண்மையை பேசுபவர்கள், உள்ளதை உள்ளவாறு பேசுபவர்கள், இறைவன் தங்களிடம் சொல்வதை அப்படியே மக்களுக்கு சொல்பவர்கள். அவ்வாறு உண்மை பேசுகின்ற இறைவாக்கினர்களையோ இந்த உலகம் சும்மா விட்டுவிட்டதில்லை. மாறாக திட்டமிட்டு அவர்களை உயிரை பறிக்க முயலுகிறது. தன்னை சுற்றி வாழக்கூடிய அந்த மக்களுக்கு நேரிடுகிற அநீதிகள் அவலங்களை எல்லாம்
பார்க்கிற இறைவாக்கினர்கள் அமைதி காக்காமல் அவற்றை பற்றி மிக உரக்க பேசுகிறார்கள். அவருடைய பேச்சானது மக்கள் மத்தியிலே தீயை மூட்டுகிறது, அமைதியை குலைக்கிறது, பிளவை உண்டாக்குகிறது. தீயை மூட்டவும் பிளவை உண்டாக்குவோமே தான் வந்ததாக இயேசு கூறுகின்றார். இன்றைய நற்செய்தியிலே இந்த ஆண்டவர் இயேசுவை குறித்து மக்களிடையே பிளவு ஏற்பட்டது. சிலர் அவரை பிடிக்க முயன்றனர், ஆனால் எவரும் அவரை தொடவில்லை. அவரை பிடிக்கச் சென்ற காவலர்கள் கூட வெறும் கையராய் திரும்பி வருகின்றார்கள். தங்களை அனுப்பியவரிடம் அவர்கள் சொல்லுகின்ற சான்று என்னவென்றால், அவரை போல எவரும் என்றுமே பேசியதில்லை, இயேசுவை போல எவரும் பேசியதில்லை என்று அவரை பிடிக்க வந்த காவலர்கள் இயேசுவுக்கு சான்று பகர்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, நாம் அன்றாடம் இறைவார்த்தை வாசிக்கிறோம் அல்லது கேட்கிறோம். அதை ஒரு காதில் வாங்கி இன்னொரு காதிலே நாம் விட்டு விடுகின்றோம். அது நம்மில் பயன் தராமலேயே போய்விடுகிறது. நாம் அன்றாடம் வாசிக்கின்ற இந்த விவிலியம் நம்மில் பாதிப்புகளை, கீறல்களை ஏற்படுத்துகிறதா, அல்லது 10ஓடு 11ஆக பிற வார அல்லது மாத இதழ்களில் ஒன்றாக நாம் விவிலியத்தை வாசித்து காற்றில் பறக்க விடுகின்றோமா? கடவுளுடைய வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் மிக்கது என நாம் நம்புகிறோமா? நம்முடைய பேச்சு, நம்முடைய உரையாடல்கள் எப்படி அமைந்துள்ளன? எவரும் இவரை போல் பேசினதில்லை என்று சொல்லக்கூடிய வகையிலே நம்முடைய உரையாடல்கள், பேச்சுக்கள் அமைந்திருக்கின்றனவா? அல்லது ஏன்தான் இவன் அல்லது இவள் வாயை திறந்தானோ என்கின்ற அளவுக்கு நாம் ஏளனம் செய்யப்படுகின்றோமா? அன்புக்குரியவர்களே, இயேசுவிடம் நம்பிக்கை கொண்ட ஒரு பரிசேயர் நிக்கதேம் சட்டத்துக்கு எதிராக இயேசுவுக்கு தீர்ப்பளிப்பது தவறு என தயங்காமல் எடுத்து கூறினார். அநீதி கண்ட இடத்திலே துணிவுடன் கண்டித்து பேசினார். அன்னை மரியாவுடைய பேச்சு, உரையாடல் எப்படி அமைந்திருந்தது என்பதை நாம் நற்செய்திகளிலே பார்க்கிறோம். அளவோடு பேசினார், அவசியம் என்றால் மட்டுமே பேசினார். வானதூதரிடம் பேசுகிற போது பணிவோடு பேசினார், பயனுள்ள வகையில் பேசினார். எலிசபெத்தை சந்தித்து பேசிய போது கனிவோடு பேசினார். முதிர் வயதில் குழந்தை பெறக்கூடிய நிலையில் இருந்த அவரை உற்சாகப்படுத்துகின்ற வகையிலே பேசினார். இறைவனோடு பேசுகிற போது நன்றி உணர்வோடு பேசினார். இறைவன் தம் மக்களின் வாழ்க்கையில் நிகழ்த்திய அரும் செயல்களை நினைத்து இறைவனை புகழ்ந்து பேசினார். 3 நாட்கள் தொலைந்து போன தன் மகனை தேடி கண்டுபிடித்த பிறகு கண்டிப்புடனும் கரிசனையுடன் பேசினார். கானாவூர் மணமக்களுடைய தேவையை அறிந்து தன்னுடைய மகனிடம் அன்னை மரியாள் பேசினார். நல்லதையே பேசுவோம், நன்றாக பேசுவோம். படைப்பு எல்லாம் உமக்கே சொந்தம், நானும் உந்தன் கைவண்ணம். உயிர்கள் பாடும், கிளிகள் பேசும், என் வாழ்வு இசைக்கும் ஒன்றாகவே. படைப்பு எல்லாம் உமக்கே சொந்தம், நானும் உந்தன் கைவண்ணம். உயிர்கள் பாடும், கிளிகள் பேசும், என் வாழ்வு இசைக்கும் ஒன்றாகவே.
சகோதரர்களே சகோதரிகளே, என்னுடையதும் உங்களதுமான இந்த இப்பலி எல்லாமல்ல தந்தையாகிற இவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் நமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் காணிக்கைகளை மகிழ்வுடன் ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோ. கட்டுக்கடங்காத எங்கள் விருப்பங்களை உம் பக்கம் கனிவுடன் திருப்புவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் உண்ணா நோன்பின் வழியாக நீர் எங்கள் தீய நாட்டங்களை அடக்குகின்றீர், மனதை மேலே எழுப்புகின்றீர். நற்பண்புகளையும் அவற்றுக்கான பரிசுகளையும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக பெருகச் செய்கின்றீர். அவர் வழியாகவே முது மாண்பை வான தூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோருமை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றுள்ள ஆற்றலும் சேராபின்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்களுமை தாழ்மையோடு இறைஞ்சி புகழ்ந்து போற்றுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் மதுமாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்துமை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் திராட்சை ரசம் நிறைந்த கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்றும் கூழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர்,
துறவரத்தார், பொது நிலையினராகிய அனைவரோடும் முன்று உம்முடைய அன்னையுடைய திருத்தலத்தில் ஒன்று கூடியிருக்கக்கூடிய உமது அன்பு மக்கள் அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேற செய்தருளும். உயிர்த்தொடும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுகூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாய் இருந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 நம் மீட்பர் இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்தவாறு நம் விண்ணகத் தந்தையை நோக்கி நம் தேவைகளுக்காக மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் அதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் நாங்களும் மேல் வைத்திருக்கும் நம்பிக்கையை மட்டுமே கண்ணோக்கி எங்கள் ஒவ்வொருவருக்கும் மன அமைதியும் மகிழ்ச்சியையும், எங்கள் குடும்பங்களுக்கு ஒற்றுமையும் உலகிற்கு சமாதானத்தையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவுடன் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். இவரை போல எவரும் என்றும் பேசினதில்லை, செய்ததுமில்லை. இவரை உணவாக உண்ண அழைக்கப்பட்டிருக்கும் நாம் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்திருள்ள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருளும், எனது ஆன்மா நலமடையும். மன்றாடுவோமாக. ஆண்டவரையும் அருட்கொடைகள் எங்களை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். அவற்றின் செயலால் நாங்கள் உமக்கு முற்றிலும் ஏற்றவர்களாய் திகழச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. கிறிஸ்துவின் அன்பில் சென்று வாழுங்கள். இறைவனுக்கு திருப்பலி ஒளிபரப்ப உதவியவர்கள்: சகோதரி மேரி கோமதி குடும்பத்தினர், திரு எஸ் அலோஷியஸ் தைரியநாதன்,
ஜே ஆண்டனி மேரி அலோசியஸ் தைரியநாதன் 3ஆம் மாதம் நினைவஞ்சலி இவர்களின் ஆன்ம இளைப்பாட்சிக்காக வேண்டி